பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று பேசியே இவர்கள் வந்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். எஃப்ஐஆர் போட்டிங்க, ஆனால் அவன் திமுகவில் தொடர்பில் இருக்கின்றிருக்கான்னு நீங்களே சொல்கிறீங்க. அவன் அந்த நபர் அனுதாபின்றீங்க, உறுப்பினர் இல்லை அனுதாபின்றீங்க. அனுதாபியாக இருக்கிறதே அவமானமான விஷயம் இல்லையா? அவன் மேலே 20 கேஸ் இருக்குது, 10 போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே வழக்கு இருக்குது. அவன் எப்படி உங்களுக்கு அனுதாபியாக இருக்க முடியும்? உங்கள் மந்திரியோட உட்காந்து சாப்பிட முடியும்? இனிமேல் கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பிரச்சனை ஆன பிறகு தான் இந்த மாதிரியான தண்டனைகள்லாம். முதல்ல இந்த 5 வருஷம் 7 வருஷம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்க சட்டங்கள், புதுசாக ஒன்று இவங்க கொண்டு வரல. கடுமையான சட்டங்களால் வந்து குற்றங்களை தடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நிறையா சட்டங்கள் வரும்போது ஓட்டை நிறையா வரும். பெண்ணை இழிவாக பார்க்கக்கூடிய போக்கு எல்லா கட்சியிலும் எல்லாரும் மத்தியிலும் இருக்குது. இதை ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகுதான்றதெல்லாம் அபத்தமான கருத்து. நிர்பயா இன்சிடென்ட் நடந்தப்போ பெரிய பெரிய சட்டங்கள் வந்தது. அது எதாவது நடைமுறைப்படுத்தினாங்களா? இந்த கவர்மெண்ட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட்டும். இது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிளேயிங் டு த கேலரிஸ். சும்மா மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிற நடவடிக்கை. கடினமான கட்டத்தில் கொரோனா காலத்தில் 2500 ரூபாய் கொடுத்த எடப்பாடியை பார்த்து எள்ளி நகையாடி நக்கல் பண்ணி 5000 ரூபாய் கொடுன்னு கேட்ட உத்தம சீலர்கள் இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்க கூட வக்கில்லாமல் இருப்பது என்பது திவால் நிலையை நோக்கி தமிழ்நாடு போகுது. இவங்க அள்ளி விட்டுருக்க இலவசங்களால். இன்னொன்று வெளிப்படையாக வந்து வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி துரைமுருகன் பேசுகிறாரு. எடப்பாடி கொடுத்தாரு, நீங்கள் ஏன் கொடுத்துருன்னா? அப்போ எலெக்ஷன் வந்து கொடுத்தாரு, நாங்கள் இப்போ எலெக்ஷன் வரல கொடுக்கலன்றாரு. எலெக்ஷன் தான் நான் அவங்களை கொடுப்பேன், நீங்களாம் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதைன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு துரைமுருகன். அவர் இன்னமும் நீங்கள் மந்திரியாக வச்சுருக்கீங்க. இத்தகைய உத்தம சீலர்கள் திராவிடன்ற பெயரால், மொழின்ற பெயரால், பெரியாருன்ற பெயரால் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் 1000 ரூபாய் ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் எலெக்ஷன் வரல கொடுக்கலன்றது எவ்வளவு ஆணவமான பதில். ஒரு மந்திரி இப்படி பேசலாமா? எலும்பு தொண்டை வீசி எறிந்தால் ஏதோ ஒன்று கவி கொண்டு போகும்ல, அதுதான். அதற்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பதுதான் இந்த மந்திரி துரைமுருகனோட பேச்சு. உங்கள் சினிமா வந்து எவ்வளோ கேடுகட்ட சினிமாவாக இருக்குது. திரைத்துறையை திமுக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுந்த இந்த உத்தம சீலர்கள் இருக்காங்கல்ல, சூர்யா, கார்த்திக், சித்தார்த்து, இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் வந்து எடப்பாடி பீரியடில் தான் பொங்கி எழுந்த அசகாய சூரர்கள் இருக்குது. இப்போ இவர்களெல்லாம் நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருக்கிறார்கள். திமுகவை பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க படம் ஓடாது, அவங்க நடித்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது. இல்லை நீங்களே கரெக்டாக கேட்டிங்களா? எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுதிங்கல்ல, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு. இப்போ எங்கே போனாங்க அவங்களாம்? இப்போ பேசலைன்னா நீ அப்போ ஏன்டா பேசுன? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், சட்டமன்றத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பொள்ளாச்சி சம்பவம் நடந்து 12 நாள் கழித்து தான் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அண்ணா பல்கலை சம்பவம் நடந்த அடுத்த நாளே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இந்த விஷயத்தில் வந்து ஏதாவது திருத்தம் இருந்தால் ஆதாரம் கொடுங்க, நீங்கள் சொல்கிற தண்டனை நான் ஏற்றுக்கிறேன். ஆதாரம் இல்லை அப்படின்னா நான் கொடுக்குற தண்டனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு சவால் விட்டுருக்காரு. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தையும் பொள்ளாச்சியும் திரும்ப திரும்ப ஒப்பிடுறதே தவறானது. நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி நடந்ததை கொண்டு வந்து இன்றைக்கி பேசுறதுன்றது அபத்தமானது. இன்றைக்கி என்ன பிரச்சனை? எஃப்ஐஆர் போட்டிங்க, ஆனால் அவன் திமுகவில் தொடர்பில் இருக்கின்றிருக்கான்னு நீங்களே சொல்கிறீங்க. அவன் அந்த நபர் அனுதாபின்றீங்க, உறுப்பினர் இல்லை அனுதாபின்றீங்க. அனுதாபியாக இருக்கிறதே அவமானமான விஷயம் இல்லையா? மந்திரியோட சாப்பிட்றான், நிகழ்ச்சியில் கலந்துக்கிறான், முரசொலியில் அவன் ஃபோட்டோ வருது, தேர்தலில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அவன் யார் அந்த சாருன்றது எஃப்ஐஆர்லேயே இருக்குது. அவன் மேலே 20 கேஸ் இருக்குது, 10 போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே வழக்கு இருக்குது. அவன் எப்படி உங்களுக்கு அனுதாபியாக இருக்க முடியும்? உங்கள் மந்திரியோட உட்காந்து சாப்பிட முடியும்? இதுதான் பிரச்சனை. எஃப்ஐஆர் என்றைக்கு போட்டாங்கன்றது பிரச்சனை கிடையாது. ஆகவே கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்தி இதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது என்பது இவங்க மாறி மாறி தூத்து மேமேன்னுவாங்க. நீ செய்யலையா நான் செய்யலையான்றது. இன்றைக்கி எதைக்கு வாங்க, அன்னைக்கு செஞ்சதை பற்றி பேசுகிறது என்பது ஏற்புடையது கிடையாது. பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று பேசியே இவர்கள் வந்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த 2 வாரமாவது இந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அது குறித்து எதுவுமே சொல்லலை. அப்புறம் அந்த கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. அது எதுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு? இந்த கமிஷனர் ப்ரெஸ் மீட் நடத்துறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் இவன் ஒருத்தன் தான் குற்றவாளி என்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அந்த கமிஷனர் பேசினார். இந்த கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்து எதுக்கு அதை ஏற்று அப்பீலுக்கு போகிறீங்க? அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை தான் இன்றைக்கி பேசணும். நீங்கள் இதை விட்டுட்டு பொள்ளாச்சி 8 வருஷம் நடந்த விஷயத்தை இன்றைக்கி பேசுவது என்பது நியாயமானது கிடையாது. இது தப்பித்து போகக்கூடிய ஒரு காரியம். சார், அவரே சொல்லியிருக்காரு, பெண்களை பின்தொடர்ந்தால் வந்து 5 வருட சிறை,
வேற ஏதாச்சும் இப்போ ஆன்லைனில் தொல்லை பண்ணால் 5 வருட சிறை, இனிமேல் கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பிரச்சனை ஆன பிறகு தான் இந்த மாதிரியான தண்டனைகள்லாம். முதல்ல இந்த 5 வருஷம் 7 வருஷம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்க சட்டங்கள்ங்க, புதுசாக ஒன்றும் இவங்க கொண்டு வரல. கடுமையான சட்டங்களால் வந்து குற்றங்களை தடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நிறையா சட்டங்கள் வரும்போது ஓட்டை நிறையா வரும். இது சமூகத்தோட பிரச்சனை. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு திமுகவோ ஸ்டாலினோ காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். இது ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை. இது பெண்ணை இழிவாக பார்க்கக்கூடிய போக்கு எல்லா கட்சியிலையும் எல்லாரும் மத்தியிலையும் இருக்குது. இதை ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகுதான்றதெல்லாம் அபத்தமான கருத்து. ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இல்லைங்க. இது என்னன்னா, இது வழக்கமாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது புதுசாக சட்டத்தை போடுவானுங்க. நடைமுறையில் ஒன்றுமே இருக்காது. நிர்பயா இன்சிடென்ட் நடந்தப்போ பெரிய பெரிய சட்டங்கள் வந்தது. அது எதாவது நடைமுறைப்படுத்தினாங்களா? இந்த கவர்மெண்ட் இல்லை, எல்லா கவர்மெண்ட்டுமே. இது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிளேயிங் டு த கேலரிஸ். சும்மா மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிற நடவடிக்கை. ஸ்டாக்கிங்கிறாங்க, பெண்களை பின் தொடர்ந்தால் 5 வருஷம்னு. அதுக்கு என்ன டெஃபினேஷன்? இன்னொன்று காலகாலமாக இருக்க விஷயம். உங்கள் சினிமா வந்து எவ்வளோ கேடுகட்ட சினிமாவாக இருக்குது. பெண்களை பின்தொடர்றத 18 வயசு தான் வந்து மேஜர், 16 வயசு 16 வயதுல படத்துலேருந்து வாங்க. பள்ளி குழந்தைகள் காதலிக்கிறது, ஸ்டாக்கிங்கிறது அங்கேயே ஆரம்பிக்குது. அந்த படத்தை வந்து முதலமைச்சருக்கு தொடர்புடைய பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுக்கிறாங்க. அந்த ப்ரிவியூ காட்சியெல்லாம் முதலமைச்சரே பார்க்குறாரு, அவங்க குடும்பமே உட்காந்து பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. அங்கேருந்து வருது பிரச்சனை. ஸ்டாக்கிங்கிறதெல்லாம் ஸ்டாக்கிங் எல்லாம் சட்டம் போட்டு திருத்த முடியாதுங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. மனித உளவியலோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது. சார், இப்போ அந்த இயக்குநர்கள்ட்ட கேட்டாலுமே ரியல் லைஃப் நடக்கிறது தானே. நாங்கள் அதைத்தான் நானும் சொல்கிறேன். ரியல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு 5 வருஷம் சரி எப்படி கொடுப்பேன்? 20 வயசு பையன் 16-18 வயசு பையன் 16 வயசு பொண்ணு பின்னால் போகிறான்னா இது சகஜமாக சமூகத்தில் நடக்கிறது. புத்தி சொல்லி தான் நீ திருத்தணும். அதை 5 வருஷம் சிறை தண்டையெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாது. இதெல்லாம் இந்த மாதிரி சட்டங்களால் எந்த விதமான பலனும் கிடையாது. இதுதான் பிரச்சனை. என்ன அதை தான் நான் கேட்குறேன். சினிமா எடுக்கிறீங்க, உங்கள் படம் உங்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் தான் படம் எடுக்குது, எல்லாரும் நடிக்கிறாங்க, போய் உக்காந்து பார்த்து கை கொட்டி சிரிக்கிறீங்க. அப்புறம் இங்கே வேற அவதாரம் எடுத்து பேசுறீங்களே, நடைமுறைக்கு வருமா? ஏங்க இந்த சட்டம்லாம் ஏற்கனவே இருக்குது. ஏதாவது ஒரு இந்த மாதிரி நடக்கும்போது எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுற காரியம் அது. பின் தொடர்ந்து 5 வருஷம், கண்ணடிச்சா 10 வருஷம், இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? இதெல்லாம் விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல கோட்டை விட்டீங்க நீங்கள். அவன் உங்கள் கட்சியோட அனுதாபின்னு நீங்கள் சொல்லும்போதே இவ்வளோ தூரம் அவனுக்கு எப்படி வந்து ஆக்சஸ் கிடச்சிது? அப்புறம் 2 வாரமாக ஆக போகுது இந்த சம்பவம் நடந்து எஸ்ஐடி விசாரணைக்கு போய். இதில் என்ன முன்னேற்றம்? அவனை இன்ன வரைக்கும் எஸ்ஐடி கஸ்டடி எடுக்கலை எனக்கு தெரிஞ்சு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். மந்திரியோட அவன் இருந்த ஃபோட்டோ சந்தி சிரிக்குது, அவன் பிரச்சாரம் பண்ண ஃபோட்டோ சந்தி சிரிக்குது, அவன் மேலே 20 கேஸ் இருக்குது 10 ஸ்டேஷனில், சந்தி சிரிக்குது. இதுலேருந்து திசை திருப்ப தான் நாங்கள் ஸ்டாக்கிங்னா 5 வருஷம் 10 வருஷம் சொல்லலாம். சட்டங்களை கடுமையாக்க குற்றங்கள் பெருகி கொண்டே போகும். சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் சினிமா அப்படின்னு எடுத்தனால அதுலேருந்து ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ பாலியல் பிரச்சனை நடக்குது, வக்கீல்களுடைய கொலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முந்தைய அரசு இருக்கும்போது, அதிமுக இருக்கும்போது சினிமா நடிகர்கள் வந்து ஒரு கருத்தெல்லாம் தெரிவித்தாங்க. எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு தான் போட்டாங்க. முக்கியமாக சொல்ல போனால் சூர்யா அவர்கள், சித்தார்த் அவர்கள், அவங்களுடைய பதிவுகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது. இனிமேல் மிச்சம் சாப்பிட்டு கொண்டு இருப்பது நம்ம தான் மக்களே அப்படின்லாம் சூர்யா சொல்லியிருந்தார். இப்போ நடக்கிற அநீதிகளுக்கெல்லாம் எந்த ஒரு பதிவுமே இல்லையே. ஏன் எதனால படங்கள் வந்து வராமல் போயிடணும்னு ஒரு பயமா? திரைத்துறையை திமுக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுந்த இந்த உத்தம சீலர்கள் இருக்காங்கல்ல, சூர்யா, கார்த்திக், சித்தார்த்து, ஏன் கோவன் ஒரு சமூக சீர்திருத்தவாதி இருந்தார். அவர் பேசாத பேச்சு கிடையாது, பாடாத பாட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, அது கூட ஜெயலலிதா இருக்கும்போது இவங்களுக்கு வாய் திறக்கிற தைரியம் கிடையாது. ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு கோவன் மட்டும் ஜெயலலிதா இருக்கும்போது பேசினார். மற்றவங்கெல்லாம் வந்து இந்த நபர்கள் எல்லாம் வந்து எடப்பாடி பீரியடில் தான் பொங்கி எழுந்த அசகாய சூரர்கள் இவர்கள். இப்போ இவர்களெல்லாம் நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதான் அமைதிக்கான நோபல் பரிசை இந்த கூட்டத்துக்கு கொடுக்கலாம். இவ்வளோ பெரிய குடும்பம் நடக்கும்போது அமைதியாக இருக்குது. இது எதுலேருந்து வருதுன்னா, முழுக்க திமுக திரைத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. திமுகவை பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க படம் ஓடாது, அவங்க நடித்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது. வெளிப்படையாக சொன்னால் இதுதான். இல்லை, நீங்களே கரெக்டாக கேட்டிங்களா, எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுதிங்கல்ல மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு. இப்போ எங்கே போனாங்க அவங்களாம்? இப்போ பேசலைன்னா நீ அப்போ ஏன்டா பேசுன? உங்ககிட்ட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருந்ததுன்னா நீ அப்பயும் பேசாத. இல்லை, எல்லா கட்டத்துலையும் பேசு, எப்போ அநீதி இழைக்கப்பட்டாலும் பேசு. நடிகர்களால் பேச முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வர்த்தகம் இருக்குது. அப்படின்னா யார் ஆட்சியிலையும் பேசாத. அப்படி இருந்தீங்கன்னா மதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கட்சி இருக்கும்போது நீ பேசுவ, உன் வாய் காது வரைக்கும் கிழியும்.
இன்னொரு கவர்மெண்ட் வரும்போது நீ அப்படியே பொத்திக்கின்னு உட்காந்துருப்பேன்னா நீங்கள் எவ்வளவு கோழைகள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதான் சொன்னாங்களா, அமைதிக்கான நோபல் பரிசு இவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம். ரஜினி அவர்களே வந்து அப்பப்போ கருத்து தெரிவிக்கிற ஆள் தான். அவரே வந்து சொல்லியிருக்காரு, அரசியல் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரஜினி உட்பட எல்லோருக்கும் அது பொருந்தும். ஏன் டிவியை டார்ச் எடுத்து போட்டு டிவியை உடைச்சார்ல ஒரு உத்தமர் நம்ம தமிழ்நாட்டில், கமலஹாசன். அந்த இந்தியன் படத்தில் அந்த கவுண்டமணி காமெடி சொல்லுவாங்கல்ல, தேடுறேன் எங்கே சந்துருன்னு ஒரு மானஸ்தர் இருந்தான் தேடுறான்னால, அந்த மாதிரி கமலஹாசன் ஒரு மானஸ்தர் இருந்தார். அவர் எங்கன்னு இப்போ மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் இவங்களோட முகமூடி கிழிந்து தொங்குகிறது. ஏன்னா திரைத்துறையை அதிமுக தன் கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை. ஜெயலலிதா இருக்கும்போது வைக்கல, எடப்பாடி பேரில் சுத்தமாக அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண விரும்பலை. இந்த கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு திரைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய ஹீரோஸே வந்து இன்றைக்கி திமுக வளைஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு மார்க்கெட்டு. ஏன்னா இல்லாட்டி அவங்க நடித்த படம் எதுவும் எந்த திரை அரங்குகளுக்கும் போகாது. திரையரங்களை முழுக்க முழுக்க யார் என்று கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. அதனால் திரைத்துறையை சார்ந்தவர்கள், இந்த நடிகர்கள் இரட்டை வேடம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள், மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். சரி, இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ படம் நடிக்கிறாங்க, ரிலீஸ் ஆகுது, அவ்வளவுதான விஷயமே. இப்போ எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க? தேட்டரை வந்து இப்போ போட முடியாமல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயமா? ஆமாங்க, இன்றைக்கி 4000 கோடி அவர் ஆதவர்ஜுனா சொன்னார்ல, 4000 crore இண்டஸ்ட்ரிங்க அது தமிழ். இதை வந்து முழுக்க முழுக்க வந்து குறிப்பிட்ட ஒரு நிறுவனம், ஆளும் கட்சிக்கு நெருக்கமான நிறுவனம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுதுன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச உண்மை. பெரிய டாப் ஹீரோஸ்லாம் வந்து அவங்கள மீறி, கவர்மெண்ட்டை மீறி பேச முடியாது. சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நீ என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆதாரமும் இப்போ கையில் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இது அவர்களே புலம்பி இருக்கிறார்கள். ஆகவே இது இன்னொரு சரியான, இதுக்கு நல்ல உதாரணம் இருக்குது, மறுக்க முடியாத உதாரணம். இவங்கெல்லாம் இப்போ அமைதியாக இருக்காங்கல்ல, அதான் உதாரணம். ஆனால் உதயநிதி அவர்கள்ட்ட வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் கம்யூனிட்டி நான் வெளியே வந்துட்டேன், முழுக்க முழுக்க அரசியல் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க, இவங்களை எப்பயுமே நேரடியாக எந்த நிறுவனத்தோடும் தொடர்பு படுத்த முடியாது. இதே தான் G Squareக்கு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னவரும் அதை தான் சொல்கிறாரு. நேரடியாக அவங்கள வந்து, அதுதான் சொல்கிறேனே, சட்ட ரீதியாக இவர்கள் கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்து லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் கிடையாது. அந்த தவிர ஜெயலலிதா தான் செய்வார். ஒருபோதும் இவர்கள் திமுகவினர் செய்ய மாட்டார்கள். 1977ஆம் ஆண்டு வந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டோட ஒரு பகுதி தான் அங்கே இருக்குது, இன்னொரு பகுதியை மொத்தமாக எடுத்துட்டானுங்க லைப்ரரியிலேருந்து. அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவர்கள் எவ்வளவு அசகாய சூரர்கள் என்பது. சார், இப்போ இந்த நடிகர்கள் எல்லாருமே இப்போ திமுக அரசை கட்டுப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய கொள்கை தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பெரியாருடைய சர்ச்சை ஆகும்போது ஏன் எந்த வாயும் திறக்கல, ஒரு எக்ஸ்தல பதிவும் கூட இல்லையே? இதை நீங்கள் விஜய் கிட்ட கேட்கணும். இதுதான் விஜய். நல்ல கேள்வி, கேட்ட நபர் தான் தவறு. நீங்கள் அது விஜய் கிட்ட கேளுங்க. மௌனத்துக்கு பல அர்த்தம் உண்டு. சர்ச்சைகளில் சிக்காமல் நான் வெளியேறி விடுவேன் என்று ஒருவர் எல்லா காலத்திலும் தப்பித்து போய்விட முடியாது. இன்னைக்கு கூட பாருங்க, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்துருக்குது, அவர் வாயை திறக்கல. அப்போ எதுக்கு வந்து உன்னோட மிஸ் பண்ணுறாரு, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தானே? இல்லை, அப்படி எனக்கு தெரியல. அதாவது வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் இந்த கேள்வி எழுவது இயல்பானது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. நீ வந்து அரசியலுக்கு வராமல் இருந்ததுன்னா பரவாயில்ல. அரசியலுக்கு வந்து பெரியாருடைய கொள்கை வழி தலைவர்னு சொன்னேன். இன்றைக்கி பெரியாரை பற்றி ஒரு அவதூறு வீசப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது அவதூறு. பெரியாரை பற்றி சீமான் சொன்னது அவதூறு. அதாவது செக்ஸ் பற்றி, மற்ற விஷயங்களெல்லாம் சீமான் சொன்னது கரெக்ட். மொழி குறித்து, மாநிலம் குறித்து, தமிழ் குறித்தெல்லாம் பெரியார் சொன்னது தான். அதை சீமான் கோட் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. சீமான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். அது ஏன்னா புதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். பட் இந்த செக்ஸ் குறித்து பெரியார் உனக்கு இச்சை ஏற்பட்டால் அவங்க அம்மா, உன் தங்கச்சி, அக்கா யார் கூட வேணால் போகணும்னு சொல்லலான்னு என்பது அப்பட்டமான அவதூறு. அதுக்கு எந்த ஆதாரமும் அவர்கிட்ட இல்லை. கேட்டால் ஆதாரம் வந்து நீ நாட்டுடைமையாக்கினா நான் கொடுப்போம், ஆதாரத்தை நீ வச்சுக்கிட்டு என்ன ஏன் கேட்பது அயோக்கியத்தனமான பதில். தவறு, மிக மிக பெரிய தவறு. பெரியாருன்னு இல்லை, எந்த தலைவரை பற்றியுமே அப்படி பேசக்கூடாது. ஆனால் மற்ற விஷயங்களில் பெரியார் குறித்த சீமானின் கருத்தில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அது அவருடைய உரிமை. பெரியார் குறித்த விவாதம் தமிழகத்தில் இன்னும் நடைபெற வேண்டும் தான் நான் பார்க்குறேன். பெரியார் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. விஜய் அவர்கள் வந்து இதுக்கும் அமைதியாக இருக்காருன்னா கண்டிப்பாக இது விமர்சனத்துக்குத்தான் உள்ளாகும். இது ஒன்று ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும். எல்லா கட்சிகளும் சீமானை இதை எதிர்த்துட்டாங்க, பிஜேபி மட்டும் ஆதரிக்குது. விஜய் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இல்லை, இப்போ அமைதியாக நியூட்ரலாக தானே இருக்காரு. நியூட்ரல்னு ஒன்று கிடையாதுங்க, சமநிலைன்னு தான் சொல்லுவாங்க. நடுநிலைன்னு ஒன்று கிடையாது. இதில் என்ன நியூட்ரல் வேண்டி கிடக்குது இப்போ? ஏன்னா இது ஒரு அவதூறுங்க. இது நீங்கள் யாரை பற்றியுமே திரும்பவும் சொல்கிறேங்க, பெரிய மறைந்த தலைவர்கள், நம்முடைய கொள்கைகளுக்கு விரோதமாக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள், நம்ம ஒரு கொள்கையை ஏற்றுக்கல, அந்த கொள்கைக்கு உரிய கட்சிகளுடைய மறைந்த தலைவர்களை பற்றி கூட நம்ம இப்படி பேசக்கூடாது. இது தவறு, ரொம்ப தவறு இது. அதுவும் ஆதாரமே உன் கையில் இல்லாமல் கேட்ட ஆதாரம் அங்கே இருக்குது அப்படின்றது
முதல்ல சட்டப்படியும் இது தவறு. விஜய் பேசியிருக்க வேண்டும், பேசலை. இதுதான் விஜய். அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காருன்னு தெரியல. எல்லாத்துலேருந்தும் அவர் தப்பித்து போய் கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு அரசியல் கட்சியாக இன்னமும் நடந்து கொள்ளவில்லை. பெயரளவில் தான் கட்சி. அவர் சினிமாக்காரராகத்தான் இன்னமும் இருக்கிறார். சார், இந்த பொங்கல் தொகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா எடப்பாடி அவர் ஆட்சியில் இருக்கும்போது 2500 ரூபாய் கிட்ட கொடுத்தாரு. அந்த கோவிட் காலகட்டத்தில் கொடுத்தாங்க. அதற்கே வந்து நீங்கள் 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் கேட்டிருந்தாங்க. இப்போ 1000 ரூபாய் கூட தரல அப்படிங்கிறதா மக்களுடைய ஒரு புகாராக இருக்குது. இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன சார்? எதனால் இந்த பிரச்சனை? கஜானா காலி. இது தங்கந்தண்ணரசு நிதியமைச்சரே சொல்கிறாரு, மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் நாங்கள் இருக்கிறோம். இந்தியாவின் பல மாநிலங்கள் இன்று கஜானா காலியாகி திவால் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசாங்கமும் கஜானா காலியாகி திவால் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்காது. 1000 ரூபாய் கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகும் என்ற புரிதல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றுமே உண்டு. ஏன்னா அவங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி, 75 ஆண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடிய கட்சி. கடினமான கட்டத்தில் கொரோனா காலத்தில் 2500 ரூபாய் கொடுத்த எடப்பாடியை பார்த்து எள்ளி நகையாடி நக்கல் பண்ணி 5000 ரூபாய் கொடுன்னு கேட்ட உத்தம சீலர்கள் இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்க கூட வக்கில்லாமல் இருப்பது என்பது இவர்கள் எத்தகைய திறமசாலிகள் என்பதை காட்டுகிறது. எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அன்றைக்கே நீ 5000 கேட்ட, 2500 கொடுத்தோன்னு பார்த்து நக்கல் பண்ணியா, இன்றைக்கி உன் பௌஷி உள்ளதானான்னு நம்ம கேட்கக்கூடாது. உண்மை என்னென்னா, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கஜானா காலி, திவால் நிலையை நோக்கி தமிழ்நாடு போகுது. இவங்க அள்ளி விட்டுருக்க இலவசங்களால். அதை பற்றி தான் நம்ம விமர்சிக்கணும். இது சரியா தப்பா 1000 ரூபாய் கொடுக்காதுன்னு கேட்குறது இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இந்த நிலைமை ஏன் வந்தது? அப்போ தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமாக போகும்போது அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக போகும். வேணும்னா நீங்கள் எங்கேயாவது கடனை வாங்கி அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்றதுனால கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய 26 ஜூன் மாதம் வரக்கூடிய கவர்மெண்ட்டு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்கும். இன்னொன்று, வெளிப்படையாக வந்து வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி துரைமுருகன் பேசுகிறாரு. எடப்பாடி கொடுத்தாரு, நீங்கள் ஏன் கொடுத்துருன்னு. அப்போ எலெக்ஷன் வந்து கொடுத்தாரு, நாங்கள் இப்போ எலெக்ஷன் வரல கொடுக்கலன்றாரு. இந்த மாதிரி பேச்செல்லாம் ஜெயலலிதா பீரியடில் ஒரு மந்திரி பேசியிருந்தால் அந்த மந்திரி எந்திரியாகி இருப்பார். அந்த அம்மா வந்து கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாங்க. இவ்வளோ வெளிப்படையாக ஒரு மந்திரி நக்கல் பண்ணுறாரு. முதலமைச்சர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் நீங்கள் கொடுக்கல? எடப்பாடி கொடுத்தாரா? எலெக்ஷன் வந்து கொடுத்தாரு, நான் இப்போ கொடுக்கல. எலெக்ஷன் தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன், நீங்களாம் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதைன்னு வெளிப்படையாக சொல்கிறார் துரைமுருகன். அவர் இன்னமும் நீங்கள் மந்திரியாக வச்சுருக்கீங்க. 4800 கோடி ரூபாய்க்கு மேலே மணலை கொள்ளை அடித்தாங்க அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறான். நீர்வளத்துறை அமைச்சர் இவர் தான். அவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான உத்தம சீலர். அவர் மகன் வீட்டில் தொடர்ந்து ரெய்டு, அவர் வீட்டில் ரெய்டு, 7 சம்மன் அனுப்பியும் ஒரு மகன் போல. வீட்டிலேயே 11 கோடி ரூபாய் அவங்க நெருக்கமானவங்க வீட்டில் எடுத்து எலெக்ஷனே தள்ளி போச்சு, ரத்து பண்ணாங்க. இத்தகைய உத்தம சீலர்கள் திராவிடன்ற பெயரால், மொழின்ற பெயரால், பெரியார்ன்ற பெயரால் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் 1000 ரூபாய் ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் எலெக்ஷன் வரல கொடுக்கலன்றது எவ்வளவு ஆணவமான பதில். ஒரு மந்திரி இப்படி பேசலாமா? இதே எடப்பாடிக்கு எப்படி சார் எடுத்துக்கிறது? எலெக்ஷன் வந்தால் ஓட்டுக்கு காசு தரோம் அப்படிதான் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓட்டு காசு கொடுக்குன்ற அர்த்தத்தில் எலெக்ஷன் வந்தால் நான் அவனுக்கு துட்டு கொடுப்பேன், எலெக்ஷன் இல்லைனா கொடுக்க மாட்டான். எலெக்ஷன் டைமில் பொங்கலில் காசு கொடுப்பேன். பச்சையாக சொல்கிறாருங்க. புறைய வீசி எறிஞ்சால் ஏதோ ஒன்று கவிக்கிட்டு போகும்ல, எலும்பு துண்டை வீசி எறிந்தால் ஏதோ ஒன்று கவி கொண்டு போகும்ல, அதுதான் அதற்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பதுதான் இந்த மந்திரி துரைமுருகனோட பேச்சு. இதை முதலமைச்சர் ரசிக்கிறார். நான் கேட்குறேன், இதே எடப்பாடி பீரியடில் எவனாவது ஒரு மந்திரி இப்படி பேசியிருந்தால் திமுக அதை விட்டுருக்குமா? எலெக்ஷன் வருது அதனால் நாங்கள் கொடுக்கலாம், எலெக்ஷன் வரல அதனால் ஓப்பனா சொல்கிறார் அசம்பிளியில். இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர். எவ்வளவு ஆணவம் இது! மக்களை எவ்வளவு தூரம் இவர்கள் கிள்ளிக்கரைகளாக நினைக்கிறார்கள். மக்கள் தான் முடிவு பண்ண 26ல். விஜய் அவர்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து போட்டிடுறாங்களா இல்லைன்னு எந்த அறிவிப்புமே இல்லை. மேக்ஸிமம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து அவருக்கு சாதகமாக பாதகமாக வருமா? இந்த இடைத்தேர்தலை எவன் நின்னாலும் அவன் தோற்றுவான். ஏன்னா இடைத்தேர்தல் என்பது கடந்த 22-23 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கேலி கூத்தா மாறி போச்சு. யார் நின்னாலும் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும். 2003 மார்ச் மாதம் சாத்தாங்குளத்தில் ஜெயலலிதா ஆரம்பித்த அட்டூழியம், அதுக்கு பிறகு திமுக பீரியடில் வந்து வளர்ந்து அதன் பிறகு நன்றாக கிளை பரப்பி நின்று விட்டது. இந்த 22 வருஷத்தில் எதிர்கட்சி ஒருத்தம் கூட ஜெயிச்சது கிடையாது. 1999 கருணாநிதி சிஎம் இருக்கும்போது அதிமுக நத்தம் விஸ்வநாதன் எதிர்கட்சி ஜெயிச்சார். அதுக்கு பிறகு எவனுமே ஜெயிக்கல. அதனால் விஜய் இதில் நிற்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த கட்சியுமே இந்த எலெக்ஷன் நிற்கக்கூடாது, திமுகவை தவிர. எதிர்கட்சிகள் அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக, விஜய், சீமான் யாருமே இந்த இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாது. நீங்களே ஜெயிச்சுட்டு போங்க. பட்டி ஃபார்முலான்னு 2 வருஷமால தானே வச்சானுங்க. ஓப்பனாக கொடுத்தோம்மா, ஒளியும் மறைவில்லை. ஓப்பனாக காலையில் 500 ரூபாய், சாயங்காலம் 500 ரூபாய். ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்த உத்தமர்கள். இதோட வந்து மக்கள் எதிர்கட்சிகளால் போட்டி போட முடியாது. ஏன்னா அரசு நிர்வாகம், போலீஸு, ரெவென்யூ ஆஃபீஸர் எல்லாம் அவன் பக்கம் நிற்பான், கவர்மெண்ட் பக்கம் நிற்பான். அதனால் விஜய் வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவு எடுத்தால் அது சரியான முடிவாக இருக்கும்.
அவர் அந்த முடிவை தான் எடுக்கப் போகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். விஜய் மட்டும் இல்லை, அனைத்து எதிர்க்கட்சிகளும், பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். அதுதான் மக்களுக்கும் நல்லது, அந்த கட்சிகளுக்கும் நல்லது. இது தேவையற்ற பிரச்சனை. இது போய் நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. பணப்பட்டுவாடவும் ஓரளவுக்கு குறையும். எதிர்க்கட்சி போட்டி போட்டால் தான் இவன் போய் காசை கொட்டுவான், இல்லாட்டி கொட்ட மாட்டான். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி தம்பி.